ஓம் மகிஜாய் வித்மகி தண்டகஸ்தாய் தீமிகி தன்னோ வாராகி பிரசோதியார். இன்றைய பதிவில் 2026 வருடம் புத்தாண்டு பிறக்க போகிறது. திருமண வாழ்க்கை, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை முடிச்சு பாருன்னு சொல்லுவாங்க. இந்த வீடும் கல்யாணம் ஒருவருடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருமண வாழ்க்கை, அதாவது மற்ற எந்த ஒரு உறவையும் கடவுள் நமக்கு நீங்களே சூஸ் பண்ணீங்க அப்படி கொடுக்க மாட்டார். அதாவது அம்மா அப்பாவை நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது, நம்மளுடைய பிள்ளைகளை நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது. இந்த பிள்ளை தான் வேணும், இந்த அழகுல இருக்கணும், ஆண் வேணும் பெண் வேணும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. கூட பிறந்த சகோதர சகோதரி இல்லை, இவங்க தான் நமக்கு கூட பிறந்தவங்களா வேணும்னு நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. கணவன் மனைவியை மட்டும் தவிர வாழ்க்கை துணையை மட்டுமே கடவுள் நம்மளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆனா இங்க நிறைய பேருக்கு அந்த வாழ்க்கை துணை சரியா அமையறது இல்லை. வாழ்க்கை துணையில பல பிரச்சனைகள் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகளும் சரி, திருமணமே இன்னும் நடக்காதவர்களுக்கும் சரி, இந்த 2026 யாருக்கெல்லாம் நடைபெறப் போகுது, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், 12 ராசிக்கு அதுல யாருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்றைய பதில பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் மற்றும் குருவனுடைய அதிசார வக்ர பேச்சு பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலுக்கு பாருங்க. மேலும் நான் டிஸ்கஸ் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாமல் செலுத்தி வச்சுக்கோங்க. நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரதிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் திருமண வாழ்க்கை, திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுவதாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை 2026 இதுவரைக்கும் அமையாதவர்களுக்கு, நடக்காதவர்களுக்கு, யாருக்கெல்லாம் அந்த திருமண வாழ்க்கை நடைபெற போகுது. நல்ல ஒரு முதல் திருமணமா இருக்கலாம், அல்லது தன்னுடைய வாழ்க்கையில என்ன முதல் திருமணத்துல கோட்டை விட்டவர்களுக்கு, தவற விட்டவர்களுக்கு இரண்டாவது வாழ்க்கை அமைவதாக கூட இருக்கலாம். அப்படி எப்படி பார்த்தாலும் திருமணம்ன்றது ஒரு நல்ல முறையில 2026 நடக்க போகின்ற ராசிக்காரர்கள், இவங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள். உங்க ஜாதகத்துல மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகள், மற்ற கிரகங்களுடைய ராசி அமைப்புகள் இருந்தாலும் நிச்சயமா 2026 இந்த கிரகங்களுடைய அமைப்புப்படி உங்களுக்கு திருமணம் என்று நிச்சயம் நடக்கும். அதுல முதல்ல வரக்கூடிய ஒரு ராசினர் பார்த்தா மிதுன ராசியில பிறந்தவங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீடு தான் பொதுவாகவே திருமண வாழ்க்கை சொல்லக்கூடியது. அப்போ மிதுன ராசிக்காரனுக்கு 7ஆம் வீடு இதுனா தனுசு. அந்த தனுசில் வேறு எந்த விதமான கிரகங்களுடைய பயிற்சிகள் கிடையாது. ஆனா சனிவான் 10ஆம் வரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மேலும் குரு பகவானுடைய பார்வை, அதாவது நேரடி பார்வை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. மேலும் குரு பகவான் ஜூன் மாசத்துக்கு பிறகு பயிற்சி அடைஞ்சு 2ஆம் வீட்டுக்கு போயிருவார். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இழந்த ஒரு வாழ்க்கை, அதாவது மறுமண வாழ்க்கைன்னு சொல்லலாம், அல்லது ஒரு லவ் ஃபெயிலியருக்கு பின்னாடி உங்க வாழ்க்கை அடுத்த ஒரு நல்ல ஒரு துணையை நீங்க கரம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு மறுதடவை செகண்ட் சான்ஸ், இன்னொரு தடவை ஒரு வாழ்க்கையை சரி பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், அல்லது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு சான்சஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இரண்டாவது வாய்ப்பு இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு உண்டு. எப்படி பார்த்தாலும் திருமண வாழ்க்கையில மீண்டும் கை கோர்த்துருவீங்க. ஓகேங்களா? அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கன்னி ராசியில பிறந்தவங்க. எப்பா இன்னும் திருமணமே நடக்கல, கடுமையா நானும் போகாத இடம் இல்லை, நிறைய வேண்டாத கோயில்ல எல்லா இடத்துக்கும் போயிட்டேன், திருமணம் எனக்கு ஏதோ தடையாக்கிட்டே இருக்கு, சரியா அமையவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு, கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 வருடம் நிச்சயமான முறையில் திருமணம் நடந்தே தீரும். உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக வருமானமும் சேர்ந்தே உங்களுக்கு. சோ கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும் 2026. அடுத்தபடியா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கலாம், யாரு கூட வேணா நடக்கலாம், ஆனா நமக்கு பிடிச்சவங்களோட நடக்கணும் இல்லையா? அப்படி நீங்க விரும்பியவரையே கரம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு விருச்சிக ராசிக்காரர்கள். சொந்தத்திலேயோ அல்லது தெரிந்த நபரையோ விரும்பிய நபரோ கரம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஓகேங்களா? மேலும் நீங்க பண்ண தெய்வ வழிபாடுகள் இப்போ உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும். சோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்த ஒரு ராசி மகர ராசிக்காரங்களுக்கு ஊர் உலகத்தோடு சேர்ந்து, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து ஒரு கௌரவமான ஒரு முறையில உங்களுடைய திருமண வாழ்க்கை நடைபெற போகுது. மேலும் திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிந்திருக்கக்கூடிய கணவனை கூட சொந்த பந்தங்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக அல்லது ஒரு நல்ல நபர்கள் மூலமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை பந்தம் மீண்டும் தொடரும். அப்படி மீண்டும் இணையறதுக்கு மகராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் இங்க இருக்குங்க. நிச்சயமா மகராசிக்காரர்களுக்கு இந்த 2026 திருமண வாழ்க்கை நல்ல விதத்துல மீண்டும் ஆரம்பிக்கும். அடுத்தபடியா ஒரு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மீன ராசியில பிறந்தவங்க. 7.5 சனி, ஜென்ம சனியே நடந்தாலும் ஓகேங்களா, குரு பலன் கண்டிப்பா இருக்குது ஜூன் மாசத்துல. அப்போ குருவன் உச்சம் அடைந்து கடகராசிலிருந்து 9ஆம் வரை உங்க ராசியை பார்ப்பாரு. அவர் ராசிநாதன். மீன ராசிக்காரங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்துல இருந்தாலும், வேலை, வருமானம், தொழில் போன்ற பல பிரச்சனை சந்திச்சு கொண்டிருந்தாலும், உங்களை தேடி வரப்போகும் புதியதொரு உறவு, திருமண வாழ்க்கை நிச்சயமா நடைபெறும் மீன ராசிக்காரர்களுக்கு. இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம்
சோ இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா 2026ல திருமண வாழ்க்கை நடைபெறதுக்கு சாத்தியக்கூறு அதிகமான முறையில் இருக்கு. மேலும் இழந்த வாழ்க்கையை மீண்டும் பெற முடியும், பிரிந்த கனவு ஒன்று சேர முடியும். சரி, பிற ராசிகளுக்கு எப்படிங்க இருக்கும் பலன் அப்படின்னா மேச ராசியில ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோ. மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 12ல சனிவானம் வந்திருக்கிறார். ஓகேங்களா? சோ குருனுடைய பார்வை 7ஆம் வீட்டுக்கு இல்ல. சோ 7ஆம் வீடு, அதாவது மேசத்திற்கு 7ஆம் வீடு எது அப்படின்னா அது துலாம். சோ துலாம வேற எந்த கிரகங்களும் பார்க்கல. ஜூன் மாசத்துக்கு முன்னாடி வர, ஓகேங்களா, மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருனுடைய 5ஆம் வரை கிடைக்கும். அப்போ ஜூன் மாசத்திற்கு முன்பாகவே மேசராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில ஒரு முடிவை எடுத்துக்கிறது, ஏற்கனவே ஒரு திருமணம் பேசிக்கிட்டீங்கன்னா அதை டக்குன்னு முடிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. காற்றுல போய் துட்டிக்கொண்டு சொல்லுவாங்க. ஜூனுக்கு முன்னதாக திருமண வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்திருக்கு. அடுத்து ரிஷபராசிக்காரங்க, ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையால அல்லது திருமண வாழ்க்கைகளால கொஞ்சம் இடம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில வெற்றிகளை அல்லது வேலை வாய்ப்புகளை அவர்களுக்காக நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் இந்த 2026ல. ஓகேங்களா? சோ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் கூடுதல் பொறுப்புகளை கொடுக்கும். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. சரிங்களா? சோ இதுக்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கடக ராசியில பிறந்தவங்க. இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் குருவான் ஜூன் மாசத்துக்கு பிறகு வந்து அமர்வாரு. 2ல் கேது 8ல் ராகு. இப்படி இருக்கும்போது குடும்பத்துல குறிப்பா மருத்துவ செலவு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையாலும் அந்த மருத்துவ செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கேர் எடுத்து பார்த்துக்கணும். அடுத்து சிம்ம ராசியில பிறந்தவங்க முடிவெடுக்கிறது கொஞ்சம் குழப்பம் இருக்கும், தயக்கம் இருக்கும். திருமணமே கைகூடி வந்தாலும் நீங்க முடிவெடுக்கிறது கொஞ்சம் பயம் இருக்கும். காரணம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது 7ல் இருக்கக்கூடிய ராகு. ஓகேங்களா? அப்படி அந்த குழப்பத்தை கொடுத்து கொண்டிருப்பார். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா தெய்வ வழிபாடு, குறிப்பா குலதெய்வ வழிபாடு, வீட்டில் கூடிய பெரியவர்கள் முன்னோர்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல், சோ இதை பயன்படுத்திக்கிறது, இதை கேட்டுக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அடுத்தபடியா துலாம் ராசியில பிறந்தவங்க, இந்த துலா ராசியில பிறந்தவங்களுக்கு நிச்சயமா திருமண வாழ்க்கையில பெரிதளவு ஒரு கஷ்டமும் இருக்காது. இந்த 2027 நல்ல முறையில மீண்டும் உங்களுடைய திருமண வாழ்க்கை அமைறதுக்கு சான்சஸ் உண்டு. இருந்தாலும் கூட வேலை மற்றும் தொழில் இதுலயே கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. வேலை தொழிலையே ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி கொள்ள வாய்ப்பு உண்டு. உங்க லைஃப் பார்ட்னர் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க. சோ இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இந்த ஒரு நேரத்துல பெண்களுக்கு மாங்கல்ய பலன் உண்டு, மாங்கல்யம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஆனா மறைமுகமான வழிகள்ல உங்களுடைய வாழ்க்கை துணை வீட்டுகள்ல சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம். ஓகேங்களா? சோ வண்டி வாகன போக்குவரத்து விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை, விபத்துகள் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ அதுல கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துங்க. மறைக்கப்பட்ட விஷயங்கள் வெளியில தெரிஞ்சே வந்து அதனால வீட்டுல பிரச்சனைகள் உருவாகலாம். ஓகே? சோ அதுல கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துங்க. அடுத்தபடியா கும்ப ராசியில பிறந்தவங்க, இந்த கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு ஃபைனான்ஸ், பணம், பாசம் வேணுமா பணம் வேணுமா அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம். பணத்தை உங்ககிட்ட பணம் இல்லைன்றதுக்காக சில உறவுகள் உங்கள்கிட்ட பிரிஞ்சு போகலாம். அதுவே உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே? சோ கும்ப ராசிக்காரங்க நிச்சயமா இந்த ஒரு நேரத்துல பணம் மற்றும் பாசத்திற்காக போராட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சப்போர்ட் செய்ய முடியாத அளவுக்கு சூழ்நிலை போகலாம். காரணம் அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு, அதாவது அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் போன்ற விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இங்க உண்டு. சரிங்களா? காரணம் ஜென்மத்துல ராகு 7ல் கேது. சரிங்களா? அப்ப 2026ல இந்த ராகு எது பிரச்சனை கிடையாது. அப்ப 2026ல உங்க வாழ்க்கை துணையாலேயே சில மருத்துவ செலவுகள், எக்ஸ்ட்ரா செலவுகள் அப்படின்றது அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ அதுலயும் கொஞ்சம் கவனத்தோட இருந்தா இதெல்லாம் நீங்க குறைச்சுக்கணும். எப்படி இருந்தாலும் இந்த 2026ல் 12 ராசிக்காரர்களும் திருமண சம்பந்தமான வாழ்க்கை, திருமண சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா 2026 மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்நாள் முழுதுமே பள்ளி அறை பூஜைன்னு சொல்லுவாங்க. எல்லா சிவாலயங்களிலும் சிவனையும் அம்பாளையும் சேர்த்து வைக்கக்கூடிய இரவு நடக்கக்கூடிய நடை சாற்றியதுக்கு முன்பாக நடக்கக்கூடிய பள்ளி அறை பூஜைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ஐயனையும் அம்பாளையும் ஒன்று சேர்த்து வைப்பார்கள் ஒரு அறை, அதுக்கு பேர் தான் பள்ளி அறை பூஜை. அந்த பள்ளி அறை பூஜை வெள்ளிக்கிழமை அன்று தவறாம, வாரம் முழுதும் பார்க்க முடியல கூட அந்த வெள்ளிக்கிழமையாச்சு. சரிங்களா? பள்ளி அறை பூஜையில கலந்துக்குங்க. கணவன் மனைவியா கலந்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அப்படி இல்லாதவர்கள் தனித்தனியா போய் தரிசனம் பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா? திருமண வாழ்க்கை தடை இருந்தாலும் அது நீங்கும், திருமண வாழ்க்கையோட பிரச்சனையும் சரியாகும். எப்போதுமே இந்த பள்ளி அறை பூஜை பரிகாரம்ன்றது திருமண வாழ்க்கைக்கு ரொம்பவே உடனுக்குடன் பலன் கொடுக்கும். ஓகேங்களா? சோ தவறாம இதை நீங்க வழிபாடு பண்ணிக்கங்க கண்டிப்பா. சோ நல்லது, நாம் இந்த 2026 திருமண வாழ்க்கை சம்பந்தமான பலன்களை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஒரு ஆல் என்ற சொல்லி தவறாம செலுத்தி மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ பாரதி திருவடி சரணம்.